தற்போதைய ஆசிரியர்களிடம் அக்காலத்து மாண்பு இன்றும் தொடர்கிறதா என்பது குறித்து எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான பாடம் நாராயணன் மற்றும் நல்லாசிரியர் விருது பெற்றவரும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருமான சுப்பிரமணியன் ஆகியோர் இன்று நமது ஆளுக்கு ஒரு நிமிடம் பகுதியில் தெரிவிக்கும் கருத்துக்களை இப்போது பார்ப்போம். ஆசிரியருடைய மாண்பு நீடிக்கிறது. அந்த நீடிப்பதில் சதவீதம் சற்று குறைவாக இருக்கும், சில இடத்தில் அதிகமாக இருக்கும். நீடிப்பதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு ஆசிரியர் பணியில் நுழைந்துவிட்ட உடனே அந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டும், மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கல்வி அளிக்க வேண்டும். அந்த மாணவர்களுக்கு கல்வி அளிப்பதன் மூலம் அந்த சமுதாயம் எங்களை ஏற்றுக்கொள்கிறது. அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறது, அந்த கிராமம் முழுவதுமே எங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த பள்ளியில் இந்த ஆசிரியர் மூலம் கல்வியை கற்கும்போது சக பெற்றோர்களும் எல்லோரும் சேர்ந்து பல்வேறு பண்பு நலன்களோடு என்னுடைய பிள்ளை இந்த பள்ளியில் கல்வி கற்கிறது என்பதை ஊர்ஜிதம் செய்கின்றார்கள். அதோடு இல்லாமல் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. அந்த நம்பிக்கை ஏற்படும்போது பார்த்திங்கன்னா, நாங்கள் காதால் கேள்விப்படுகிறோம், இந்த ஆசிரியரால் எங்களுடைய பிள்ளை சிறப்பாக படிக்கின்றான், நன்றாக படிக்கின்றான். அப்படி பார்க்கும்போது எங்களுடைய மாண்பு கொஞ்சம் அங்கு மேலோங்கி நிற்கிறதாக நாங்கள் நினைக்கின்றோம். சுதந்திரத்திற்கு பின்பு ஆசிரியர்களுக்கு மதிப்பு அதிகமாகி கிராமத்தில் உள்ளவங்க எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் ஒரு ஆசிரியரை கலந்து ஆலோசிக்கும் ஒரு சூழல் இருந்தது. அந்த அளவுக்கு சமூகமும் சரி, மாணவர்களும் சரி ஆசிரியர்களுக்கு மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார்கள். உலகம் முழுவதுமே கற்றலில் பல்வேறு மாற்றங்கள் வந்த பின்பும் இந்தியாவில் கல்வி கற்பிக்கும் ஒரு சூழல் தேங்கிய குட்டையாகத்தான் இருக்கின்றது. ஆக ஆசிரியர்கள் புதிய முறைகளை கற்றுக்கொள்ளாதவர்களாக கிணற்று தவளைகளாக இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் கிணற்று தவளைகளாக இருப்பதனால் மாணவர்களும் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் மற்ற நாடுகளில் அப்படி இல்லை. உதாரணத்துக்கு ஃபின்லாந்து எடுத்துக்கிறீர்கள், அங்கே ஆசிரியர் வேலைக்கு வருவது மிக கடினமான ஒரு சூழல் அங்கு நிலவுகின்றது. அங்கு பிரதமர் கூட ஒரு பள்ளி ஆசிரியர் அறைக்கு வந்தார்கள், பிரதமர் எழுந்து நிற்பார். அந்த அளவுக்கு அங்கே ஆசிரியர்கள் போற்றப்படுகின்றார்கள், அந்தஸ்து மிகுந்த உயரத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு சந்தை பொருளாதாரம் இன்றைக்கு எப்படி பிராய்லர் சிக்கன்களை உருவாக்குவது போன்று மாணவர்களை பள்ளியிலிருந்து அதிக மார்க் வாங்குவதற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த பிராய்லர் சிக்கன் ஆலைகளை நிர்வகிக்கும் நிர்வாகிகளாக இன்றைக்கு ஆசிரியர்கள் மாறிவிட்டார்கள்.